புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நிதானம் இழந்து செய்தியாளரை ஒருமையில் வசைபாடி மிரட்டிய சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செய்தியாளர் சண்முகசுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். சண்முகசுந்தரம், வணக்கம். செய்தியாளரை ஒருமையில் வசைபாடி மிரட்டிய சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நாம் தமிழர் கட்சி சார்பில் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் வில்லியனூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். கூட்டத்துக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய போது தனியார் தொலைக்காட்சியை சேர்ந்த செய்தியாளர் ஒருவர் SIR சம்பந்தமான கேள்வி எழுப்பிய போது அவர்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு தகாத வார்த்தையில் பேசி மிரட்டல் விடுத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் ஆதரவாளர்கள் அங்கிருந்து அந்த செய்தியாளரை அப்புறப்படுத்த முயன்றனர். இருந்தபோதும் அவர் வெளியே வந்த போது அந்த செய்தியாளரை நாம் தமிழர் கட்சியினர் சிலர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்ட நிலையில் இது குறித்து அந்த தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மற்றும் புதுச்சேரி பத்திரிகையாளர் இணைந்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தற்போது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் என 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் தகாத வார்த்தையில் திட்டுதல், தாக்குதல், கொலை மிரட்டல் விடுத்தல் ஆகிய 3 பிரிவின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்ய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. செய்தியாளரை புதுச்சேரியில் மிரட்டிய வழக்கில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்வது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.